3 மொழி படிச்சா தான் நல்லது அப்படின்னு ஒரு குரூப் சண்டை போடுறாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல அப்படிலாம் கிடையாது, நம்மளோட 2 மொழி படிச்சா போதும் அப்படின்னு இன்னொரு குரூப் சண்டை போடுறாங்க. அது நமக்கு தேவையில்லை. குறுக்க கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. ஒருத்தன் பயங்கரமா வளர்ந்துட்டு போறான். அவனை பார்த்தோம் அப்படின்னா 2 மொழி 3 மொழி எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு மொழியை நீங்க ஒழுங்கா படிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த ஏஐ டிரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இப்போ பயங்கரமா ரீசெண்ட் டேஸ்ல சூப்பரா வளர்ந்துட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது இப்போ இந்த ஜேம்ஸ் பாண்டு அப்புறம் இந்த மிஷன் இம்பாசிபிள் படத்துலலாம் ஏதாவது வேற மொழிக்காரங்கிட்ட பேசும்போது உங்க காதில் ஜஸ்ட் ஒரு ஹெட்செட் எடுத்து மாட்டுவாங்க. ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன லாங்குவேஜில் பேசினாலும் சரி அது அவங்களோட லாங்குவேஜில் கேட்கும். அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் வந்துரும் போல இல்லை, ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ இப்படி இவ்வளோ ஸ்பீடாக டெக்னாலஜி வளர்ந்துகிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் 10-12 வருஷம் போணுச்சு அப்படின்னா நம்ம எந்த மொழியுமே ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஏஐ டிரான்ஸ்லேட்டருங்கிறது அந்த அளவுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறதையும் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த கூகுள் மாதிரி டிரான்ஸ்லேட்டர்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, சிமிலர் டு ஒரு ஹியூமன் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான். ஆமா, எனக்கு 14 மொழிகள் தெரியும். இப்போ நார்த் இந்தியாவில் ஏதாவது பொலிட்டீஷியன் நம்ம ஊருக்கு பிரச்சாரம் பண்ற வராருன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே புரியலப்பா, தமிழ்ல பேச சொல்லுப்பா. அவர் கூட ஒரு டிரான்ஸ்லேட்டரை கூப்பிட்டு வருவாரு. And that is why we respect the people of Tamil Nadu. நரேந்திர மோடி தமிழ் மக்களுடைய ஏன்னா அந்த டிரான்ஸ்லேட்டர் இருக்கார்ல அவருக்கு வந்து தமிழும் தெரியும் ஹிந்தியும் தெரியும். அதே மாதிரி தான் அந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டருங்க ஒர்க் ஆகும். ஆனால் அந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டருக்கு இருக்கிற எல்லா லாங்குவேஜும் தெரியும். எனக்கு எல்லா பாஷையும் தெரியும். ஸோ இப்போ நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட்டர் ஓப்பன் பண்ணி ஐ எம் பேட்மேன் அப்படின்னு டைப் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அது கரெக்டாக தமிழில் நான் பேட்மேன் அப்படின்னு சூப்பராக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் டோக்கனைசேஷன். டோக்கனைசேஷன் ப்ராசஸில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதின சென்டென்ஸ் எல்லாமே குட்டி ஸ்மால் வேர்ட்ஸாக வந்து ஸ்ப்ளிட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஐ தனியாக, ஆம் தனியாக, பேட்மேன் தனியாக வந்து ஸ்ப்ளிட் ஆகும். இதுதான் வந்து இந்த டோக்கனைசேஷன் ப்ராசஸ். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராசஸ் மூலமாக தான் இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இருக்குல்ல, அதால் நம்ம வந்து என்ன லாங்குவேஜில் பேசுகிறோம், என்ன கான்டெக்ஸ்டில் பேசுகிறோம், என்ன எமோஷனில் பேசுகிறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். ஒழுங்கா பேசதும் புரியல. இப்போ இங்கிலீஷ்ல சில வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தைக்கு பலவிதமான மீனிங் இருக்கும், பலவிதமான எமோஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம டைப் பண்ணோம்ல ஐ எம் பேட்மேன் அப்படின்னு ஒன்று, இதுக்கே பார்த்தீங்கன்னா 2 மீனிங் இருக்கு. நான் பேட்மேன் அப்படிங்கிற மீனிங்கும் வரும், நான் பேட்மேன் தான் அப்படிங்கிற மீனிங்கும் வரும். இது ரெண்டுல இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு, எமோஷனுக்கு, கான்டெக்ட்க்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த டிரான்ஸ்லேட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டோக்கனைசேஷன் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இந்த டோக்கனைசேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்பிரிட்டான வார்த்தைகள்லாம் என்எம்டி அதாவது நியூரல் மிஷின் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ஒரு டீப் லேர்னிங் மாடலுக்கு போகும். இந்த மாடலில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாடலுக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லா லாங்குவேஜும் சொல்ல முடியாது, பட் முக்கியமான எல்லா லாங்குவேஜையுமே வந்து சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. லாங்குவேஜ் மட்டும் இல்லை, அதோட கிராமரு, கான்டெக்ஸ்ட், எமோஷன்னு நிறைய விஷயத்தை சொல்லி கொடுத்து பயங்கரமாக ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம இந்த ஐ எம் பேட்மேன் அப்படின்னு இங்கிலீஷில் டைப் பண்ணோம்ல, இந்த வார்த்தை ஸ்ட்ரெயிட்டாக என்எம்டிக்கு போகும்போது என்எம்டி என்ன பண்ணணும்னா, ஓகே இதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணணுமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக தமிழில் போயிட்டு அதோட கிராமர், இலக்கணம் எல்லாத்தையும் வச்சு எந்த வார்த்தைக்கு எந்த வார்த்தை தமிழ் வார்த்தை போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த வார்த்தை எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி நமக்கு டெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து நான் பேட்மேன் அப்படின்னு காமிக்குது. இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர்லாம் ஒர்க் ஆகும். பட் இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் இருக்க பிரச்சனை என்னன்னா, இப்போ மொழி தெரியாத யார்ட்டையும் நம்ம பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் டைப் பண்ணி நம்ம மொழியில் டைப் பண்ணி அவங்கள்ட்ட காமிப்போம், அதை வந்து அவங்க டைப் பண்ணி மறுபடியும் நம்மள்ட்ட காமிக்கணும் அப்படின்னு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இதில் இருக்குது. இதனால டைமும் வேஸ்ட்டு, அவ்வளோ எஃபெக்டிவாகவும் இது இருக்காது. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஏஐ பவர்டு டெக் டு அப்படின்னு ஒன்று வந்துச்சு. ஸ்பீச் டு டெக்ஸ்ட், டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்துச்சு. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்ம அடிக்கடி ஃபோனை எடுத்து ஏ கூகுள் என்ன பண்ற, ஒரே இப்படி எரிச்ச பண்றீங்க, இதை அப்படியே சைனீஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணு, இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணும். இதை நம்ம இப்போ எல்லாருமே யூஸ் பண்றோம்ல, இந்த டெக்னாலஜி தான். இது எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இதில் ஏஎஸ்ஆர் அதாவது ஆட்டோமேட்டிக் ஸ்பீச் ரெகக்னைசேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. இதை விஸ்பர், டீப் ஸ்பீச் இந்த மாதிரி ஏஐ மாடல்ஸை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இதில் என்ன நடக்கும்னா, இப்போ நம்ம பேசுகிறோம்ல, பேசின உடனே நம்ம பேசுகிற டயலாகை ஆடியோ ப்ராசஸ் பண்ணி நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணி நம்ம கரெக்டாக என்ன வேர்ட் பேசுகிறோமோ அந்த வேர்டு எல்லாத்தையும் குட்டியாக வந்து பிரிச்சிருவாங்க. இதை வந்து ஃபோனிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஏன் பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி பிரிக்கிறது மூலமாக ஏஐ மாடலால் நம்ம கரெக்டாக என்ன வேர்ட் பேசுகிறோம், அதோட ப்ரொனன்சியேஷன் என்ன அப்படிங்கிறத வச்சு அது எல்லாத்தையுமே அப்படியே டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடும். உதாரணத்துக்கு இப்போ நான் விஜய் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே குட்டியாக பிரித்து நம்ம தமிழில் பேசுகிறோம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தமிழில் வந்து அதை டெக்ஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிடும். இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, இது வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம்ல என்எம்டி அதாவது நியூரல் மிஷின் டிரான்ஸ்லேஷன், அந்த ப்ராசஸ்க்கு போகும். அங்கே நம்ம தமிழில் அனுப்பின டெக்ஸ்ட் எல்லாமே நமக்கு எந்த மொழியில் மாற்றணுமோ, இங்கிலீஷில் மாற்றணும் அப்படின்னா
நான் விஜய் அப்படிங்கிறது ஐஎம் விஜய் அப்படின்னு கன்வெர்ட் ஆகி நமக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட்டாகவே கொடுத்துரும். இப்போ இந்த ஐஎம் விஜய் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீச் சிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்கு போகும். இதை பார்த்தீங்கன்னா டாக்கோட்ரான் 2, வேவ்நெட்டு, அப்புறம் ஃபாஸ்ட் ஸ்பீச், இந்த மாதிரி சில ஏஐ மாடல்ஸ்லாம் இருக்குது. இந்த மாடல்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வேர்டையும் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அதோட பிச் என்ன, அதோட எமோஷன் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. இப்போது இந்த மாதிரி ஏஐ மாடல்ஸ்க்கு இந்த டெக்ஸ்ட்டை அனுப்பும்போது இது எல்லாத்தையும் அப்படியே கண்டுபிடிச்சி இதை வந்து எப்படி பேசணும், இதுக்கு என்ன பிச்சு கொடுக்கணும், என்ன எமோஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத வச்சு ஒரு மனுஷன் எப்படி பேசுவானோ அதை அப்படியே மிமிக் பண்ணி நம்மளுக்கு வந்து ப்ளே பண்ணுது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் இருக்கிறது கூகுள், சிரி எல்லாமே ஒர்க் ஆகுது. ஆனால் அதில் இருக்க பிரச்சனை என்னென்னா, இது வந்து இன்னுமே நல்லா கலோக்கியலாக நல்ல ஸ்லாங்கில் நம்மளோட எமோஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி பேசுகிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்குது. சுட சுட வடை சாப்பிட்லாமா அப்படிங்கிறத அதால் இப்படி தான் சொல்ல முடியுது. இதால் இன்னுமே கூட நம்ம கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக நம்மளோட டோனில் பேசுகிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இந்த பிரச்சனை இப்படியே தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஃப்யூச்சரில் வரப்போகிற நிறைய அப்டேட் இருக்குது. மெட்டாவோட சீம்லெஸ் M4T, அப்புறம் OpenAI, இந்த அப்டேட்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ஸ்லாங்கு, நம்மளோட கலோக்கியலான நம்ம பேசுகிற எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு நம்மளோட ரொம்பவே ஒரு ஹியூமன் பேசுகிற மாதிரி பேசுகிறதுக்கான அப்டேட் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். ஒரு குட்டி அப்டேட்டு இப்போ தானே சொல்லிட்டு இருந்தேன், இந்த ஏஐயாலெல்லாம் நம்மளோட ரொம்ப கலோக்கியலாக ரொம்ப நேச்சுரலாக பேச முடியாது அப்படின்னு. பட் இப்போ தான் ஒரு விஷயத்தை பார்த்தேன் ChatGPTல. இதை பார்த்தீங்கன்னா செமையாக பேசுது. நான் பேசி காமிக்கிறேன் பாருங்களேன். ஹலோ அக்கா, நான் பேசுகிறது கேட்குதா? ஆமாம், நான் கேட்குறேன். என்ன உதவி வேணும்? எப்படி நீங்கள் இவ்வளோ சூப்பராக தமிழ் பேசுகிறீங்க? நான் பல மொழிகளை பேச கற்றுட்டுக்கேன். அதனால நீங்கள் என்ன கேட்குற மொழியில் உங்களுக்கு உதவிக்க முடியும். இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற நியூ எஜுகேஷன் பாலிசி பற்றி தெரியுமா? கடந்த சில வருடங்களாக தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கை குறித்து விவாதங்கள் நடந்து வருகிறது. நீங்கள் ஏதாவது குறிப்பாக கேட்க விரும்புகிறீர்களா? பார்த்தீங்களா, செமையாக பேசுது. ஸோ இதையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய நிலமையில தான் இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த கூகுள் ஏஐ மாதிரி விஷயம்லாம் 133 லாங்குவேஜ், அதுலேயும் அழிவு நிலையில் இருக்க மோரி மாதிரி லாங்குவேஜ்லாம் கூட கற்று வச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நாள் போணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த மொழி தடை அப்படிங்கிறத இந்த ஏஐ எல்லாம் உடைச்சிடும். என்னதான் இந்த ஏஐ ஒரு பக்கம் இந்த மொழி தடைகள்லாம் உடைச்சாலும் மஸ்க் மாமா மாசா ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிரெயின் டு பிரெயின் கம்யூனிகேஷன் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. Chip in your brain to control your mind. அதில் பார்த்தீங்கன்னா நான் நினச்சா உனக்கு புரியும், நீ நினச்சா எனக்கு புரியும் அப்படிங்கிற டெக்னாலஜிலலாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, சயின்ஸ் ஃபிக்ஷன், மிஷன் இம்பாசிபிள், அப்புறம் இந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் வர மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஹெட்செட்டை மட்டும் எடுத்து மாட்டினா போதும், அவங்க பேசுகிறது நம்ம மொழியிலையும் நம்ம பேசுகிறது அவங்க மொழியிலையும் நம்ம 2 பேருக்கு மாற்றி மாற்றி கேட்குறோம். இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் கூட கூகுள் பிக்சல் பட்ஸ்லாம் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ இதனால் ஃபியூச்சரில் நமக்கு ஒரு லாங்குவேஜ் ஒழுங்காக தெரிஞ்சாலே நமக்கு வந்து ட்ராவலுக்கு, பிஸ்னஸ்க்கு, பேசிக் கம்யூனிகேஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. மற்ற எல்லாத்துக்கும் வந்து ஏஐ வந்து சப்போர்ட்டும் பண்ணிடும். ஏன் இப்போ இந்த 2 மொழி கொள்கை 3 மொழி கொள்கைன்னு பார்லிமெண்ட்டில் சண்டை போடுறாங்கல்ல, அந்த பார்லிமெண்ட்லேயே ரியல் டைம் டிரான்ஸ்லேஷனில் ஏஐ சப்போர்ட் பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால கண்டிப்பாக ஃபியூச்சரில் இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு தடையாக இருக்க போகிறதே கிடையாது. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மொழியை படிக்கிறது அப்படிங்கிறது ஜஸ்ட் அதில் இருக்க வார்த்தைகளையோ அதில் இருக்க கிராமர், இலக்கணத்தை படிக்கிறது மட்டும் கிடையாது. அதோட கல்ச்சர், அப்புறம் அதில் இருக்க எமோஷன், இது எல்லாம் தான் ஒரு மொழியாக வந்து உருவெடுத்து நிற்கும். ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கோ அந்த லாங்குவேஜை நீங்கள் தாராளமாக எடுத்து படிக்கலாம். இந்த மும்மொழி கொள்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி டெக் ரிலேட்டடாக இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.